உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 29ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. பராபவ வருஷம் வைகாசி மாதம் 15ஆம் நாள். திரையோதசி திதி, சுவாதி நட்சத்திரம், சித்த யோகம், சுப முகூர்த்த நாள். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் இன்பம், ரிஷபம் துன்பம், மிதுனம் களிப்பு, கடகம் பயம், சிம்மம் எதிர்ப்பு, கன்னி தனம், துலாம் அமைதி, விருச்சிகம் வாழ்வு, தனுசு சினம், மகரம் அனுகூலம், கும்பம் உதவி, மீனம் மறதி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் உங்களுடைய கேள்விகளை எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா பித்ரு தோஷம். பித்ரு தோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பித்ரு தோஷத்தை பற்றி இதுக்கு முன்னுக்கு 2-3 எபிசோட் உங்களோட பேசியிருக்கிறேன். பித்ரு தோஷம்ண்டா என்ன, அதை ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது, பித்ரு தோஷம் இருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும், அதற்கு என்ன பரிகாரம் செய்கிறது, என்ன வழிபாடு செய்கிறது, என்ன தான தர்மம் செய்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை பித்ரு தோஷத்தை பற்றி உங்களோட பேசியிருக்கிறேன். அது மாதிரித்தான் இன்றைக்கும் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய ஈம கடமைகளை சரிவர செய்யாட்டி பித்ரு தோஷம் உங்களுக்கு வரும். ஜாதகத்தில் ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்குது. களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், புத்திர தோஷம், ஆயுள் தோஷம், பிரம்மகத்தி தோஷம், குருசந்திர தோஷம்னு நிறைய தோஷங்கள் இருக்குது. அதில் முக்கியமானதாக 21 தோஷங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. அந்த முக்கியமான 21 தோஷத்தில் ஒரு தோஷம் பித்ரு தோஷம். பித்ரு தோஷம் வந்தால் மனசில் நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, திருப்தி இருக்காது. சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். எதை மறக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். யாரோ செய்த தவறுக்கு நாங்கள் கஷ்டப்பட வேண்டி வரும். அடுத்தவனுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் விழ வேண்டி வரும். நல்லது சொல்லி பேரை கெடுத்து கொள்ள வேண்டி வரும். செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். இது எல்லாம் பித்ரு தோஷம். உறவினர்களுக்குள்ள சண்டை சச்சரவு ஏற்பட்டு கொண்டு வரும். சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போகும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மனஸ்தாபம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து முரண்பாடு ஏற்படும். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்காமல் போகும். பெரியவர்களுடைய ஆசி இல்லாமல் போகும். வாரிசு தடைபடும். புத்திர தோஷம் ஏற்படும்.
பிள்ளைகளால் கவலை துன்பம் ஏற்படும். பிற்காலத்தில் பிள்ளைகள் எங்களை பார்க்க மாட்டார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை புறக்கணிப்பார்கள். பெற்றோர்களை கொண்டே அநாத விடுதியில் சேர்த்து விடுவார்கள். இது எல்லாம் புத்திர தோஷத்தினுடைய தன்மை. புத்திர தோஷம் இல்லை, பித்ரு தோஷத்தினுடைய தன்மை. பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய ஈம கடமைகள் இறந்ததுக்கு பின்னுக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாத்தி பித்ரு தோஷம் ஏற்படும். சொத்துக்காக ஒருத்தர் இறந்து போய் இருக்கேக்குள்ள சொத்துக்காக நாங்கள் சண்டை பிடித்தால் எங்களுக்கு பித்ரு தோஷம் ஏற்படும். சென்ற பிறவியில் ஈமச் சடங்கு செய்யாமல் விட்டிருந்தால் எங்களுக்கு பித்ரு தோஷம் ஏற்படும். போன பிறவியில் ஒருத்தர் இறந்துட்டார், அவருக்கு செய்ய வேண்டிய திவசம் 16வது நாள் கடமை, 31வது நாள் கடமை, வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆண்டு திவசம். இந்த திவசங்களை எல்லாம் திதி கொடுக்கல, திவசம் செய்யல, தர்ப்பணம் கொடுக்கல, படையல் செய்யல, தான தர்மம் செய்யல, மரணத்திற்கு பின்னரான கர்மங்களை எல்லாம் ஒழுங்காக செய்யவில்லை என்றால் எங்களுக்கு அடுத்த பிறவியில் பித்ரு தோஷம் ஏற்படும். இதெல்லாம் ஜாதகத்தில் காட்டும். ஜாதகத்தை எடுத்து பார்த்தா 9வது வீட்டில் சனி இருந்தால் பித்ரு தோஷம், 9வது வீட்டில் ராகு இருந்தால் பித்ரு தோஷம், 9வது வீட்டில் கேது இருந்தால் பித்ரு தோஷம். ஜாதகத்தில் 9வது வீடு தான் பித்ருஸ்தானம்னு சொல்கிறது. 9வது அதிபதி நீசப்பட்டிருந்தால் பித்ரு தோஷம். நீசப்பட்ட கிரகம் 9வது வீட்டில் இருந்தால் பித்ரு தோஷம். சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் 9வது வீட்டில் இருந்தால் பித்ரு தோஷம். இந்த பித்ரு தோஷம் அதே மாதிரி தை மாதம், மாசி மாதம், வைகாசி மாதம், கார்த்திகை மாதத்தில் பிறந்திருந்தால் பிறந்தவர்களுக்கு பித்ரு தோஷம் அதிகமாக சேரும். சரி, இப்போ பித்ரு தோஷத்தை எப்படி ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. பித்ரு தோஷம் இருந்தால் என்னென்ன செய்யும்னு பார்த்தாச்சு. ஏன் பித்ரு தோஷம் வருதுன்னு பார்த்தாச்சு. பித்ரு தோஷத்துக்கு பரிகாரம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். முதல்ல அமாவாசை அன்றைக்கு சிவனுக்கு சந்தன அபிஷேகம் செய்தால் பித்ரு தோஷம் நீங்கும். உங்களோட ஐயா, நீங்கள் சொன்னது போல் என்ற ஜாதகத்தை பார்த்தேன் ஐயா. லக்னத்திலிருந்து 9வது வீட்டில் சனி இருக்குது, அதனால் எனக்கு பித்ரு தோஷம் வந்துட்டு ஐயா. நீங்கள் சொன்ன துன்பங்களை எல்லாம் நான் பட்டுக்கொண்டு இருக்கிறேன் ஐயா. ஜாதகத்தை பார்த்தேன், 9வது வீட்டில் ராகு இருக்குது அல்லது கேது இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கிறேன் ஐயா. யாரோ செய்கிற தவறுக்கு நான் கஷ்டப்படுறேன் ஐயா. நல்ல நாள் பெரிய நாளில் மூஞ்சியை தூக்கி கொண்டு இருக்கிறேன் ஐயா. எனக்கு அடிக்கடி மூட் அவுட் ஆகுது. மனசுக்குள்ள பய உணர்வு, தாழ்வு மனப்பான்மையெல்லாம் இருக்குது ஐயா. எனக்கு பித்ரு தோஷம், என்ன பரிகாரம் செய்கிறது? அமாவாசை, பித்ருக்களுக்கு உண்டான நாள் எப்பவும் அமாவாசை. அமாவாசை என்று சிவன் அபிஷேக பிரியர். சிவன் அபிஷேகத்தினால ஆனந்தம் அடைகிறவர் சிவன். அப்போ சிவபெருமானுக்கு சந்தனம் குளிர்மையான ஒரு விஷயம். சந்தனத்தினால் பித்ரு தோஷம் உள்ளவர்கள் ஜாதகத்தில் 9ல் சனி, ராகு, கேது இருந்தாலோ நான் மேற்சொன்னப்பட்ட துன்பங்களை அனுபவித்து வரக்கூடியவர்கள் அமாவாசை என்று சந்தனத்தினால் சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள், பித்ரு தோஷம் நீங்கும். பசு மாட்டுக்கு, ஆலயத்தில் இருக்கிற பசு மாடு ரொம்ப சிறந்தது, அல்லது ஏதோ ஒரு பசு மாட்டுக்கு பச்சை அரிசி, பச்சை அரிசியோட எள்ளை கலந்து சாப்பிட கொடுங்கோ, வெல்லம் கலந்து சாப்பிட கொடுங்கோ, வாழைக்காய், வாழைப்பழமல்ல வாழைக்காயை சாப்பிட கொடுங்கோ, அகத்திக்கீரையை உண்ண கொடுங்கோ. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடைக்குள்ள கோயில்களில் பசுமாடு வளர்த்தினமாக இருந்தால் அந்த ஆலயத்தில் உள்ள பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தால் பித்ரு தோஷம் முழுமையாக நீங்கும். அதே மாதிரி கொஞ்சம் பச்சை அரிசியில் எள்ளும் வெல்லமும் கலந்து மாட்டுக்கு உண்ண கொடுத்தால், பசு மாட்டுக்கு உண்ண கொடுத்தால் பித்ரு தோஷம் நீங்கும். வாழைக்காய், வாழைப்பழமல்ல வாழைக்காயை பசுமாட்டுக்கு உண்ண கொடுத்தா அகத்திக்கீரை தான் ரொம்ப விசேஷம். அகத்திக்கீரையை பசுவுக்கு கொடுத்து பசுவினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி காமதேனு காயத்ரி சுபகாயச்ச வித்மகே காமதாரித்ர தீமகே தன்னோ தேனு பிரஜோதி, இந்த மந்திரத்தை சொல்லி பசு மாட்டை வலம் சுற்றி வணங்கி வழிபட்டால் பித்ரு தோஷம் இல்லாமல் போகும்.
ஒரு அமாவாசைக்கு சிவன் கோயிலுக்கு போங்க. இந்த பரிகாரத்தை ஒரு தரம் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம். நான் சொல்கிற பரிகாரம். ஒரு அமாவாசை அன்று சிவன் கோயிலுக்கு செல்லுங்கள். அருகில் உள்ள சிவன் கோயில், பக்கத்தில் உள்ள கோயில் தான் உங்களுக்கு உண்டான பரிகாரத்தலம். முக்கியமான பரிகாரத்தலம் பக்கத்தில் உள்ள சிவன் கோயில். நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ, எங்கே வசிக்கின்றீர்களோ, பிறந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போங்க. நீங்கள் வசிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போங்க. அங்கே போய் அங்கே உள்ள ஐயாட்ட கேளுங்க, இந்த கோயிலில் எத்தனை சாமி இருக்குது. ஒரு சிவன் கோயிலில் பிள்ளையார் இருப்பார், முருகன் இருப்பார், வைரவர் இருப்பார், சண்டேஸ்வரர் இருப்பார், நந்தி இருக்கும், பலிபீடம் இருக்கும், கொடிமரம் இருக்கும், லட்சுமி இருக்கும், சிவன் இருக்கும், அம்பாள் இருக்கும், விஷ்ணு இருக்கும். எத்தனை சாமி இருக்கோ அத்துணை நெய் தீபத்தை ஏற்றுங்கள். ஒன்று நீங்களே கோயிலுக்கு போய் அமைதியாக எண்ணி பாருங்கோ எத்தனை சாமி இருக்குது என்று. வரிசையாக எண்ணிக்கொண்டு வாங்க. முதல்ல பிள்ளையார் இருப்பார், அந்த பக்கம் முருகன் இருப்பார், இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி இருக்கும், இந்த பக்கம் துர்க்கை இருக்கும், அந்த பின்னுக்கு லிங்கோத்பவர், இப்படின்னு எண்ணிக்கொண்டு வாங்க. எத்தனை சாமி இருக்குன்னு. சண்டேஸ்வரர், வைரவர் ஈடாக கொடிமரம் இருக்குது, கொடி தம்பம் இருக்குது, அதில் நந்தி இருப்பார், பலிபீடம் இருக்கும், தம்பத்து பிள்ளையார் இருப்பார். எல்லாத்தையும் வடிவாக எண்ணுங்கோ. 21 சாமி இருக்குது ஐயா. 21 நெய் தீபம் அந்தந்த சாமிக்கு முன்னுக்கு தோணும்ல. ஒரு இடத்துல எத்தனை சாமியோ அத்தனை நெய் தீபத்தை ஏற்றி ஒரு முறை இந்த வழிபாடை செய்யுங்கள். உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.